தாவீதும் இஸ்ரவேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய பிரசன்னம் அடங்கிய அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை எக்கால முழக்கத்தோடும் ஆரவாரத்தோடும் ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து அந்த பேழையை நகருக்குள்ளே கொண்டு வந்தார்கள். காரணம், தாவீது அரசரும் இஸ்ரவேல் வீட்டாரும் அந்த உடன்படிக்கை பேழையிலே இறைவனுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக உணர்ந்திருந்தார்கள். குறிப்பாக தாவீது அரசர் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நிறையவே பெற்றிருக்கின்றார், அதை உணர்ந்திருக்கின்றார். எனவே அந்த கடவுள் தன்னிடத்தில் வருகின்றார் என்பதை அவர் அறிந்தவுடனேயே அந்த கடவுளுக்குரிய மாண்பையும் மதிப்பையும் அனைத்தையும் கடவுளுக்கு கொடுக்கும் விதமாக தாவீது அரசர் ஒரு பெரிய விழாவாக அதை கொண்டாடுகின்றார். சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் 33வது திருப்பாடல் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார். கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய பாதுகாப்பை, கடவுளிடமிருந்து பெற்ற வரங்களை சுவைத்த ஒவ்வொருவருமே இறைவனுக்குரிய மதிப்பையும் மாண்பையும் கொடுப்பார்கள். இறைவன் எத்துணை இனிமையானவர், இறைவன் எத்துணை நல்லவர், இறைவன் எத்துணை பேரன்பு நம்மீது வைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்கள் எப்பொழுதுமே இறைவன் தன்னிடத்தில் வருகின்ற பொழுதெல்லாம் அதை ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடி கொண்டிருப்பார்கள், கொண்டாடுவார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையில் கடவுள் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்த பிறகு கடவுளே நம்மிடத்திலே முழுவதுமாக வந்துவிட்டார். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை நான் உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று தன்னையே கடவுள் நமக்காக என்று கொடுத்திருக்கின்றார். அந்த தன்னையே நமக்காக என்று கொடுத்த அந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் இது நாம் நிறைவேற்றுகின்ற இந்த திருப்பலியிலே நம்மிடத்திலே வருகின்றார். நம்மிடத்திலே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் அந்த ஆண்டவர் இயேசுவை எப்படி நமக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் இறைவனுடைய பிரசன்னம் அடங்கிய அந்த உடன்படிக்கை பேழைக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதையும் மாண்பையும் கொடுத்தவர்கள் இன்று அந்த கடவுளே நம்மிடத்தில் வருகின்றார். அந்த உடன்படிக்கை பேழையை விட பல மடங்கு நாம் நம்முடைய மனதில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்தவர் கடவுளே நம்மிடத்திலே வருகின்றார். வருகின்ற இந்த ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே எப்படி வரவேற்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனங்களிலிருந்து புனித பவுலடியார் சொல்லுகின்றார், எவராவது ஆண்டவருடைய உடலை உண்ணுகின்ற பொழுது இது ஆண்டவருடைய உடல் என்று உண்ணாமல் அந்த அப்பத்தை உண்ணுகின்ற பொழுது இது கடவுளுடைய உடல் என்று உணராமல், அல்லது அந்த ரசத்தை பருகுகின்ற பொழுதெல்லாம் இது ஆண்டவருடைய இரத்தம் என்பதை உணராமல் அவர்கள் அதை பருகுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே தண்டனை தீர்ப்பை வர வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். எனவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த அப்பத்தை உண்ணுகின்ற பொழுதெல்லாம், ரசத்திலே பருகுகின்ற பொழுதெல்லாம் தம்மையே சோதித்தறிந்த பிறகே நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு நாம் செய்யாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை வர வைத்துக் கொள்ளுகின்றோம். பிறகு புனித பவுலடியார் தொடர்ந்து சொல்லுகின்றார், இதனால் தான் உங்களிலே பல பேர் வலுவற்றவர்களாகவும் உடல் நலமற்றவர்களாகவும் ஏன் இறந்தே போய்விட்டார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆக கடவுள் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அந்த கடவுளை நாம் நமது உடலிலும் ஆன்மாவிலும் ஏற்பதற்கு முன்பாக நான் எவ்வளவு தகுதி உடையவனாக இருக்கின்றேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்மையே ஒவ்வொரு நாளும் சோதித்தறிந்த பிறகே இந்த ஆண்டவர் இயேசுவை நமக்குள் உட்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் நாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இதோ எல்லாம் வல்ல கடவுள் இன்று எனக்குள் வருகின்றார், எல்லாத்தையும் படைத்த இறைவன் இன்று எனக்குள் வருகின்றார்.
என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் எனக்குள் வருகின்றார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையுடனும் அந்த ஒரு உணர்வுடனும் நாம் இவற்றை செய்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவே நாம் பெறுவோம். கடவுள் எவ்வாறு தாவீது அரசரை வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதித்தாரோ அதே போன்று இன்று நம்மையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகின்ற அவரை நாம் எப்படி வரவேற்கின்றோம்? எக்கால முழக்கத்தோடும் பேருவகையோடும் ஆரவாரத்தோடும் நாம் நம்மையே முழுவதுமாக சோதித்தறிந்து தூய்மையான மனதோடும் வரவேற்கின்றோமா என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இறைவனத்திலே நாம் அதற்கான பாவ மன்னிப்பை பெற்று நாம் நம்மையே முழுவதுமாக தயாரித்து இந்த இறைவனை உட்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் நமக்கு வாழ்வளிப்பதற்காக வந்திருக்கின்றார். இந்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். இந்த இறைவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.